ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் 2 கேள்விகளோடு கூட இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் தான் கிறிஸ்துவினுடைய நிருபங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொரிந்து சபையினருக்கு அங்கே பவுல் எழுதுகிறார். நமக்கும் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய நிருபங்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகளிலே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை படிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் மற்ற விசுவாசிகளை இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் நிருபங்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்க முடியும். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அதாவது நாங்களே புகழ்ந்து எங்களுடைய சொந்த அனுபவங்களை எழுதுகிறதுனால எங்களை நாங்களே புகழ்ந்து எழுதுகிறதற்காகத்தான் கடிதம் எழுதுகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் அப்படின்னு இங்கே பவுல் சொல்லுகிறது என்னென்னா, அதாவது ஒரு சிலருக்கு வேண்டியது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்கறதற்காக இதை நாங்கள் எழுதுகிறோமோ என்று சொல்லி இங்கே பவுல் இந்த இடத்துல நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுகிறதற்காக பரிந்துரைக்கிறதற்காக நான் எழுதவில்லை என்று சொல்லுகிறார். தமிழிலே உபசாரம் என்பது ஒவ்வொருவரையும் விசாரிப்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஆனால் வேதத்தின் அதாவது ஆங்கில வேதாகமத்தில் நான் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைத்து எழுதுகிறனோ, இந்த கடிதத்தில் நான் அப்படி எழுதவில்லையே என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் அவர் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 16லிருந்து 24 வரையிலும் பார்க்கும் பொழுது தீத்துவை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து ரோமர் 16வது அதிகாரம் 1-2 அங்கே பெபேயால் அங்கே நிருபத்தை ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தை கொண்டு சென்ற பெபேயாலை ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலும் அவளுக்கு எதிலெல்லாம் உதவி தேவைப்படுதோ அதில் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் வார்த்தையை அவர் எழுதினதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 3ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11வது வசனத்தில் நீங்கள் தகுதியாக குறிக்கிறவர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். தீமோத்தேயு பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று எழுதுகிறார். அவனை சமாதானத்தோடு வழி அனுப்புங்கள் என்று எழுதுகிறார். இங்கே அப்படிப்பட்ட எதுவும் இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் எனக்கு இப்போ நான் எழுதுகிறதற்கு தேவையில்லை, நான் எழுதவும் இல்லை, உங்களிடத்திலிருந்து நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை என்று சொல்லி இந்த கடிதத்தை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு உபச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதலை அப்படிங்கிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதாவது நான் உங்களை கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களை ஒரு நிருபமாக மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிருபங்கள் என்பது கடிதத்தை குறிக்கிறது. பவுலுடைய ஊழியம் அவர்களுக்குள் ஏற்படுத்திய மாறுதலை எவரும் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையை பார்ப்பவன் கிறிஸ்துவை படிக்கிறான். இந்த கருத்துக்களைத்தான் அவர் இங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நிருபம் மற்றவர்களால் வாசிக்கப்படும்படி எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நமது வாழ்க்கையில் ஆவியானவரின் செயலை மற்றவர்கள் காண்பதற்காக கிறிஸ்து நமது இருதயங்களில் ஆவியானவரை கொண்டு எழுதுகிறார் என்கிற காரியத்தை தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். மெச்சிக்கொள்ளுகிறதற்கோ அல்லது ரெக்கமெண்டுக்கோ இந்த கடிதத்தை நான் எழுதவில்லை. இவைகள் எழுதுகிற காரியம் ஆவியானவரை கொண்டு கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, வசனங்களை, வாழ்க்கைகளை எழுதுகிறார். அது நிமித்தமாக நீங்கள் கிரியைகளிலே ஆவிக்குரிய கனிகளையும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்து உங்களில் வாழ்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாகவே மாறிவிடுகிறீர்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பணியும் ஒவ்வொரு விசுவாசிகளை கிறிஸ்துவின் நிருபங்களாக மாற்றிவிடுவதே என்கிற காரியத்தை தான் கிறிஸ்து ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் செய்கிற காரியங்கள் இவைகள்தான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தொடங்குகிறார். யோவான் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து
8வது வசனம் வரையிலும் இயேசு பேசுகிறாரே, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அவனுக்குள்ளாக உலக மக்கள் முயற்சித்து மாற்ற முடியாத மாற்றங்களை ஆவியானவர் அங்கே மாற்றங்களை உண்டு பண்ணி, உள்ளான மனதிலே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி, வெளியான வாழ்க்கையிலே வெளியான அவனுடைய கிரியைகளிலே கிறிஸ்துவை காண்பிக்கிறவனாக அவன் மாறிவிடுகிறான். கிறிஸ்துவின் நிருபமாகவே, கிறிஸ்துவின் கடிதமாகவே அவன் மாறிவிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை அவனில் படிக்கிறார்கள் என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் அதனை தொடர்ந்து சொல்லுகிறார். எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயிராமல் எங்களுடைய தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் ஏதாயிலும் எங்களால் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் 16வது வசனத்தில் எவன் தகுதியானவன் யார் என்று கேட்டார். அந்த கேள்விக்கு எங்களை தகுதியாக்குகிறவர் தேவன் இருக்கிறார், அவர் எங்களை தகுதி உள்ளவராக ஆக்குகிறார், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி, ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஏற்படுகிற மாற்றங்கள் எங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, எங்களுடைய முயற்சிகளினால் அல்ல, ஆவியானவரே எங்களையும் உருவாக்கி இருக்கிறார், அவரே உங்களையும் உருவாக்குகிறார். தேவன் தம்முடைய பணிக்காக அனுப்புகிற ஒவ்வொருவருக்காகவும் அந்த பணியை திறமையாய் செய்கிறதற்கு தேவையான கிருபைகளையும் அவரே தருகிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் கிறிஸ்துவை படிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது தான் ஒரு ஊழியக்காரனினுடைய பணி. அவர்கள் சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து அவருடைய உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது, ஆவியானவர் அந்த மாற்றங்களை உண்டாக்குகிற பொழுது, அவர்கள் தங்களுடைய வெளியான வாழ்க்கையில், தங்களுடைய சமுதாயத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழும் பொழுது மற்றவர்கள் அதை கண்டு கொண்டு கிறிஸ்துவை படிக்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறார். நாமும் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் ஆவியானவர் மாற்றங்களை கொண்டு வருகிறதற்கு இடம் கொடுத்து நம்முடைய வெளியான கிரியைகளில் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக வாழுவோம். நாம் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாய் அநேகரை கிறிஸ்துவின் நிருபங்களாக, கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிற வாழ்க்கை உடையவர்களாக நாமும் மாற்றுகிறதற்கு ஜெபித்து பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.